ட்ரவுசர் சட்டை போட்டா மாப்பிள்ளையா? ஜீவா போட்டோ இல்லையா? தோ இதெல்லாம் ஜீவா போட்டோ தான். குடுங்க குடுங்க குடுங்க. ஏய் ஏப்பா பாத்துப்பா, கிழிச்சு கிழிச்சு விடாதீங்க. கியூட்டா இருக்க ஜீவானி. அப்படியா? உனக்கும் கதிருக்கும் எவ்வளவு வயசு ஜீவா வித்தியாசம் இருக்கும்? 4 வயசு. உனக்கும் அன்னிக்கும்? அவங்க என்னை விட ஒரு 8 வயசு பெரியவங்க. நான் கூட ஏதோ 20 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்குமோன்னு நினைச்சேன். ஏய், அண்ணிய பார்த்தா உனக்கு 47 வயசு மாதிரியா இருக்கு உனக்கு? பாக்குறதுக்கெல்லாம் அப்படி இல்ல, ஆனா நடந்துக்கிறது சில நேரங்கள் அப்படிதான் இருக்கு. போட்டோவை பாரு. அவங்களை ஏதாச்சும் சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராது. அவங்கள சொன்னாதான் உனக்கு தாங்காதே. போட்டோவை பாருடி. பாத்துட்டு தான்டா இருக்கேன். ஜீவா, உங்க அண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஒரு 12-13 வயசு இருக்குமா? அப்படித்தே இருக்கும். அப்போனா கதிருக்கு 8 வயசு இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சொல்லுடா. இந்த கணக்கெல்லாம் கரெக்டா பாப்பிய? சரியா தாண்டி சொல்ற? அப்படின்னா கண்ண இன்னும் ரொம்ப குட்டி பையன், கரெக்டா? ஆமாடி. 3 பேர்லயே நீ தான் கொஞ்சம் பெரிய பையன், கரெக்டா? கரெக்ட், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? அதனாலதான் உங்க அண்ணிக்கு உன்னை விட அவங்க 2 பேரும் மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கு. உன்னை டீல்ல விட்டுறாங்க. அப்பப்பா, பயங்கரமான கண்டுபிடிப்புடி. மீனாவ கொக்கா கொக்குதேன். ஓய், இந்த பயங்கரமான கண்டுபிடிப்புக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமே. குடு 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 குடு. நீயே ஆசையா குடுக்கறேங்கற, நான் கண்ணு முடிக்கிறேன். என்னடா படுபாவி, உன்னை நம்பி கண்ணு மூடினேன் பாரு, கிள்ளி வச்சிட்ட. ஆனாலும் வாய் உனக்கு ரொம்ப ஓவர்டி. வலிக்குது ஜீவா. ஏன்டி மெல்லத்தன கிள்னே? இது உனக்கு மெல்லவா? எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? சரி சரி, கோச்சுக்காத. வலிக்குதோ? சாரி, சரியா? உன்னோட பழைய போட்டோலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஜீவா. என்னன்னு சொல்லு. அது எனக்கு வெக்கமா இருக்கு. ஆத்தி, உனக்கு கோவம் மட்டும் தானே வரும். இதெல்லாம் எப்ப இருந்து வருது? கிண்டல் பண்ணாதடா, என்னன்னு கேள. இதெல்லாம் கேட்டதான் சொல்லுவியா? சொல்லுடி. நமக்கும் இதே மாதிரி குழந்தை வேணும் ஜீவா. கையட்ரி. எனக்கு வெக்கமா இருக்கு. குழந்தை தானே, பெத்துக்கிட்டா போச்சு. கையட்ரி. ட்வின்ஸ் வேணும் ஜீவா. ஒரு பையன் ஒரு பொண்ணு, கரெக்டா? ஆமா. ஏய், என் மூஞ்சிய பார்த்து பதில் சொல்றீ. பெத்துக்குவோம். எனக்கு உன்கிட்ட ஒரு பயம் ஜீவா. என்கிட்ட உனக்கு என்ன பயம்? உன் அண்ணா அன்னைக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நமக்கு குழந்தை வேணான்னு சொல்லிடுயோன்னு ஒரு பயம் தான். சேச்சா, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம குழந்தை பெத்துக்கலாம். நிஜமா தான் சொல்றியா? நெசமா தாண்டி சொல்றேன். எப்ப வேணும்னு சொல்லு. உடனே வேணும் ஜீவா. அதுவும் ஒண்ணு இல்ல, நான் சொன்ன மாதிரி 2. சரி. உனக்கு தெரியுமா, நான் குழந்தைக்கு பேர் கூட யோசிச்சிட்டேன். அதெல்லாம் எப்படி யோசிச்ச? எப்போ யோசிச்சிட்டேன். சரி, பேரை சொல்லு. அது பொண்ணோட பேரு இல்ல, இப்ப சொல்ல மாட்டேன். சொல்லுடி. இல்ல, அப்புறமா சொல்றேன் ஜீவா. நீ அப்பாவாக போறேன்னு உன்கிட்ட வந்து சொல்லுவேன்ல, அப்ப சொல்றேன்.
எப்ப சொல்லுவ? அதான் சொல்றேன்ல, நீ அப்பாவாக போறேன்னு சொல்லும்போது. அதத்தான் எப்ப சொல்லுவடி? ஆ, அதான் டெய்லி கடையில இருந்து லேட்டா வந்து படுத்த உடனே தூங்கிடுற. அப்புறம் நான் எப்படி சொல்றது? அடி பாவி, டெய்லி நான் எங்கடி தூங்குறேன்? கொஞ்சம் கூட சந்தோஷமா இருந்துடக்கூடாதே. உடனே ஏதாவது சொல்லி ஆஃப் பண்ணிட வேண்டியது. சும்மாடா. ஆமா, நமக்கு குழந்தை பிறந்தா என் அப்பா அம்மா எல்லாம் வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க மீனா. நம்ம வீட்லயும் அம்புட்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அண்ணி ஒன்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. குழந்தை பிறந்துட்டா அப்படிதான். அண்ணி குழந்தைய நம்ம கிட்ட கொடுப்பாங்களான்னு கூட தெரியல. அவங்களே தான் குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நாம ஒண்ணு பண்ணணும் மீனா, அவங்கள பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு கூப்பிட வைக்க கூடாது. அப்பா அம்மா அப்படிதான் கூப்பிட சொல்லி பழக்கணும். அது எப்படி ஜீவா? நம்ம குழந்தைக்கு நாம தானே அப்பா அம்மா. அவங்களே அப்படி கூப்பிடட்டுமே. அது எப்படி? அவங்க தான் எங்க 3 பேருமே வளர்த்தாங்க மீனா. அப்புறம் நம்ம குழந்தைங்க, கதிர் குழந்தைங்க, கண்ணை குழந்தைங்க எல்லாத்தையுமே அவங்க தானே வளர்க்க போறாங்க. இம்புட்டு குழந்தைகளை வளர்த்துட்டு அவங்கள யாருமே அப்பா அம்மான்னு கூப்பிடலன்னு வச்சுக்கேன், அது ரொம்ப தப்பாயிடும் மீனா. என்னடி ஒன்னும் சொல்லாம எந்திரிச்சு போற? அதெல்லாம் பிறக்கும் போது பாத்துக்கலாம் ஜீவா. இப்பவே ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு? இல்ல, நீ சொல்லும்போது எனக்கும் குழந்தை ஆசை வந்துருச்சு. நல்லது தானே? தூக்கம் வருதா? ஒரு செம்ம ரொமான்டிக் சாங் போடுறேன். ஏன் குழந்தை இவன் அண்ணா நீ அப்பா அம்மான்னு கூப்பிடணுமா? ஆஹா, குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே அவன் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும். இல்லனா ஏன் குழந்தைக்கே என் அம்மா இல்லன்னு ஆக்கிடுவான். எம்புட்டு இருக்குது ஆசை உன் மேல, எப்படி சாங்கு? காட்ட போறேன் இதெல்லாம் கரெக்டா பண்ண, மத்ததெல்லாம் பண்ணிடாத. ஏன் நீ இதை தான் இன்னைக்கு சமைக்க போறீங்களா? பின்ன விளையாடவா உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது பிடிக்காது, வேணாம். இதுதான் இன்னைக்கு சமைக்க போறேன். நான் தான் பிடிக்காதுன்னு சொல்றேன்ல. டேய், பிடிக்காதுன்னா சாப்பிடாதடா. அதுக்காக சமைக்க வேண்டான்னு சொன்னு வையே, கொன்னு புடுவேன் பாத்துக்கோ. அந்த காய் எனக்கு பிடிக்காது. உனக்கு காயே தொண்டைக்குள்ள இறங்காதுன்னு எனக்கு தெரியும். பேசாம போ. பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் அதையே சமைச்சு கொள்றிய. எந்த காயும் பிடிக்காதுன்னு சொல்லுவ, அப்புறம் வீட்டுல வேற என்னத்தை சமைக்கிறதா? எம்புட்டு இருக்கு, சிக்கன் மட்டன் நண்டு மீன் மானுன்னு. ஏய், மான சாப்பிட்டா உள்ள புடிச்சு போட்டுருவாடா. ஏமா என்ன புடவை மடிக்கிற நீ? உனக்கு சரியாவே மடிக்க தெரியாதா? இப்படி சுருட்டி சுருட்டி வைக்காத, ஒழுங்கா மடி. அண்ணி, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு மடிக்க தெரியுமா? தெரியாது. மடிச்சு தரேன்லாம் சொல்லலையே, ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னேன். தெரியாம எப்படிடா ஹெல்ப் பண்ணுவ? இங்க கொடுங்க. அண்ணி இருங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். குட்டி அண்ணி, கெடப் கெடப். என்ன பெப்பர் பேன் எந்திரிக்கிறிய? சேலை எடுங்க. அந்த நுனியை கொடுங்க. இங்க என்ன நுனி? அங்க இருக்கு பாருங்க. அந்த பக்கம் பிடிங்க. இருடா. நல்ல லட்சணம்தான். ஆம்பளை புள்ள புடவை மடிக்கிறான். மா, நான் கத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல எனக்கு யூஸ் ஆகும்ல. அண்ணி, அந்த நுனியை நல்லா பிடிங்க. நீ போடா, பின்னாடி போடா. ஐயோ பேய்.
நக்கல் தான்ப்பா உனக்கு. வாங்க அத்தாச்சி. இங்க என்ன நடக்குது? புடவை மடிக்கிறோம், அதை கொடுங்க நீ. ஏன் மீனா, புடவை மடிக்கிறதுக்கு குழந்தைங்கிட்ட தான் கேட்பியா? வேற என்னதான் தெரியும் உனக்கு? நான் கேட்கலங்க, இவன் தான் சொல்லி கொடுக்க சொன்னான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த பாருங்க, என்ன சொல்லணும். என்னம்மா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன் கஸ்தூரி. ஆகாஷ் எப்படி இருக்கான்? தனத்தோட அம்மாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். ஏன், என்னாச்சுமா? நல்லா தானே இருந்தீங்க. சுகர் குறைஞ்சிருச்சு கஸ்தூரி. சுகர் குறைஞ்சு போயிருச்சா? ஏன், நீங்க சரியா மாத்திரை சாப்பிடுறது இல்லையா? நாங்கெல்லாம் கொடைக்கானல் போயிருந்தோம்ல, அப்ப முல்லையோட அம்மா தான் அத்தைய பாத்துக்கிட்டாங்க. அவங்க சுகர் மாத்திரை கொடுக்க மறந்துட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் அத்தைக்கு அப்படி ஆயிடுச்சு. முல்லையண்ணி எப்படி கோர்த்து விடுறாங்க பாருங்க. ஏன் முல்ல, அத்தைய மாத்திரை கொடுக்க மறந்து போயிடுச்சு? என்கிட்ட சொல்லவே இல்ல. உடம்புக்கு சரியில்லைன்னு மட்டும்தான் சொல்லுச்சு. பார்வதி எல்லாம் நம்மளை பார்த்துக்குவான்னு எதிர்பார்க்க முடியுமா சொல்லு? ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு. ஆஸ்பத்திரியில ரொம்ப நாள் இருந்தீங்களோ? எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் வந்து பார்த்துருப்பேம்மா. 2 நாள் தான் இருந்தேன். சுகர் குறையுதுன்னா கவனமா பார்க்கணும்மா. எங்க தாய் மாமனுக்கு இப்படிதான் சுகர் இருந்திருந்தாப்புல குறைஞ்சு போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது மூச்சு பேச்சு இல்லாம போயே சேர்ந்துட்டாரு. அப்படி போகணும்னு இருந்தா போக வேண்டியதுதான். என்னம்மா, கண்ணை கல்யாணம்லாம் பார்க்க வேண்டாமா? கவனமா இருங்க, அம்பிட்டுதான் சொல்லுவேன். அத்தாச்சி, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏமுல்ல, தேனியில நம்ம சுந்தரம் சித்தப்பா எப்படி செத்து போனாரு? சுகர்னால தானே. சுகர் அப்படியே ஆளை கொன்றும்ல, அத அம்பிட்டு சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இங்க யாருமே அப்படி சாதாரணமா எடுத்துக்கல. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அத்தாச்சி? இப்படிதான் உடம்பு சரியில்லாதவர்களை பார்க்க வரும்போது பேசுவீங்களா? நான் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கிறவ சொல்லிட்டேன், அம்பிட்டுத்தேன். இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வா, நீ வந்து சேலைய நல்லா மாடி வா. எங்களுக்கு தெரியும். ஆமாண்டா, ஆம்பளை பிள்ளை இந்த வேலையெல்லாம் தான்டா செய்யணும், நல்லா செய்யற. அத்தாச்சி, நீங்க உள்ள வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். ஏன், தனம் இல்லையா? சத்தத்தவே காணோம். அக்கா கடைக்கு போயிருக்கா. ஏன் கஸ்தூரி, ஜெகா வரல? அவர் எப்படி வருவாரு? இந்த வீட்ல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஓடி வருவான். நான் ஆஸ்பத்திரியில இருந்தப்ப கூட அவன் வரவே இல்லையே. அவர் எப்படி வருவாரு? அவருக்கும் தனத்துக்கும் தான் பேச்சுவார்த்தையே இல்லாம போச்சு. என்னது, பேச்சுவார்த்தையே இல்லையா? ஆமா, நானும் கேட்டேன். ஜெகா வந்து சத்தம் போட்டுட்டு போனா. என்னதான் பிரச்சனை? ஏன், என்ன பிரச்சனைன்னு உங்க மயன் சொல்லலையாக்கும்? அத்தை, அவ அண்ணன் தங்கச்சி ஏதோ சண்டை போட்டுட்டு போறாங்க. இப்போ சண்டை போடுவாங்க, அப்புறம் சேர்ந்துப்பா அத்தை. நீங்க வாங்க அத்தாச்சி, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். ஆமாடி, இந்த வெயில்ல உங்ககிட்ட காபி குடிக்க தான் வந்தானாக்கும். இருடி, பேசிட்டு வந்துடுறேன். அத்தாச்சி, காஃபி வேண்டாம்னா நான் ஜூஸ் போட்டு தரேன். வாங்க முதல்ல, உங்கள்ட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. வாங்க அத்தாச்சி. எந்திரி. ஏன் அத்தாச்சி, நடந்த பிரச்சனையை பத்தி அத்தை கிட்ட சொல்லிடலான்னு பாத்தீங்களா? உங்களை அப்படி குத்திடுவேன் பாத்துக்க. அடியாத்தி, நான் ஏடி சொல்ல போறேன்? எனக்கா பிள்ளை இல்ல? அவங்களுக்கு பிள்ளை வேணாம்னா இன்னும் செஞ்சுட்டு போட்டோம். மெதுவா பேசுங்க. எனக்கு என்ன? பேசாம வரீங்களா? சும்மா எதையாவது பேசிக்கிட்டு. இந்த மீனா உள்ள வரலாமா? வாங்க.
என்ன ஜீவாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல சும்மா தான். உட்காருங்க. ஆ அங்க வெளியே முல்லை இருக்கிறா. அவளை வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பேச முடியாது. பெரிய நியாயஸ்தி மாதிரி பேசுவா. அதனாலதான் இங்கே வந்தேன். ம், அப்புறம் மீனா எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். வாய் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லுது, முகம் சொல்லலையே. இல்ல இல்ல, நான் நல்லதா இருக்கேன். இல்லையே மீனா, பார்த்தா தெரியாதா? அப்புறம் விசேஷம் ஏதாவது இருக்கா? என்ன விசேஷம்? அதான் கல்யாணம் ஆகி 4-5 மாசம் ஆயிடுச்சு. ஐயோ, ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கேம்மா ஐயோங்கிற? ஏதாவது விசேஷம் இருந்தா நல்ல விஷயம் தானே. இங்க பாரு மீனா, தனத்துக்கெல்லாம் இனிமேல் புள்ளையே பிறக்காது. முல்லைக்கும் இப்ப பிறக்கிறதுக்கான வழியவே காணோம். இப்ப மட்டும் நீ ஒரு பிள்ளைய பெத்து போட்டேன்னு வையி, இந்த வீட்டில் நீ தான் ராணி. அப்படியா? ஒன்றும் தெரியாத மாதிரியே கேளு. ஆமா மீனா, சீக்கிரமா ஒரு பிள்ளைய பெத்து போடு. உன் பிள்ளையாவது என்னை அத்தைன்னு கூப்பிடட்டும். ம், என்னடா முல்லையோட சொந்தக்காரி முல்லைகிட்ட பேசாம நம்ம கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு உனக்கு தோணலாம். என்ன செய்ய, முல்லை தான் எனக்கு சொந்தக்காரி. ஆனா கதிரை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் ஆளும் மண்டையும் ரோபோ மாதிரியே நிற்பான், காரிக்கட்டை. முல்லை என்னமோ உலகத்திலே இல்லாத புருஷனை கட்டின மாதிரி ரொம்ப தான் நடிக்கிறான். அதான் கடுப்பா வருது மீனா. ஓ, இப்ப கூட நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசுறத பார்த்தா அவளுக்கு எரியும். ஆனா என்ன செய்ய, எனக்கு உன்னைய பார்த்தாதான் என் தங்கச்சி மாதிரியே இருக்கு. உனக்கு வேற வேற யாரும் இல்லையா? அதான் இங்க வந்தா உங்ககிட்ட வந்து இப்படி தனியா பேசுறது. எனக்கும் உங்ககிட்ட பேசினா நல்லதா இருக்கு. ஆனா இங்கதான் எல்லாருமே கோச்சுக்கிறாங்களே. அவங்க அப்படிதான். அதுக்காக என்கிட்ட பேசுறத நிறுத்தாத என்ன? ம், ஏன் மீனா, இந்த போட்டோ இன்னும் இங்கதான் இருக்குதா? ம், ஆமா. ஐயோ ஐயோ, இது அவங்க ரூமா இருந்த வரைக்கும் ஓகே. இப்பதான் இது உங்க ரூம் ஆயிருச்சுல. இங்க எதுக்கு இவங்க 2 பேர் போட்டாவா? அது அப்படியே இருக்கு. இதை எடுத்து மாத்து மீனா. நீயும் உன் புருஷன் இருக்கிற இடத்துல இந்த போட்டோவெல்லாம் வச்சா நல்லாவா இருக்கும்? ஆமா, ஏற்கனவே இந்த வீட்டில் பசங்க எல்லாரும் அண்ணன் அண்ணின்னு உயிரவே விடுவாங்க. இங்கே அண்ணன் அண்ணி போட்டோவை இவ்வளவு பெருசா வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? நான் அன்னைக்கே சொன்னேன், ஜீவா தான் கேட்கல. எல்லா விஷயத்தையும் புருஷங்கிட்ட கேட்டுட்டு இருக்க கூடாது மீனா. சில இதெல்லாம் நாமளே முடிவு எடுக்கணும். எடுத்துடலாங்கிறீங்களா? நீ விவரமான பிள்ளை நினைச்சா நீ இப்படி இருக்கியே. முதல்ல இந்த போட்டோவை எடுத்து மாத்து. அத்தாச்சி, அத்தாச்சி. இதோ கூப்பிட்டால, இவளுக்கு பொறுக்காது. இவ இன்னொரு தனமாயிக்கிட்டு இருக்கிறா. உன்கிட்ட பேசினாலே இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது பாத்தியா? நீ முதல்ல மறக்காம இந்த போட்டோவை மாத்திரு, சரியா? வர்றேன், சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. ஆமா, உங்க போட்டோ எதுக்கு இங்க இருக்கணும்? என்கிட்ட என்னமோ பெரிய இது மாதிரி பேச வேண்டியது. உங்க போட்டோ எங்க ரூம்ல இருக்கணுமா? ஒண்ணும் தேவையில்லை, கழட்டிடுறேன். இப்பவே கழட்டுறேன். ஐயோ, பாம்பு வெடிச்சிருச்சு. அப்பா, என்ன சத்தம் அது? அவங்க ரூம்ல இருந்து தான் சத்தம் வந்துச்சு. என்னாச்சுன்னு பாரு.